ஹலோ கைஸ், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிஎஸ்கே ஃபைனலி ஒரு வின்னு கைஸ், சரியான ஒரு வின்னு. நம்ம டேபிள் டாப்பர் நம்பர் 1வது டீம் வந்து வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம சிஎஸ்கே. அதுவும் ஆயுஷ் மாத்திரம் ஆன இன்னிங்ஸ் இருக்குது பாருங்க, இன்னிங்ஸ் சரியான ஒரு இன்னிங்ஸ். ஆனால் உண்மையிலே சொல்லலாம், இந்த சிஎஸ்கே தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம தீபக் கூட திருப்பாத்தி ஆடின இன்னிங்ஸாலே மேட்ச் வந்து சிஎஸ்கே விட்டான்னு சொல்லுவேன். அந்த இடத்துல ஓரளவுக்கு ஆடி இருந்தாங்கன்னா கம்பல்சரி சிஎஸ்கே இந்த பொசிஷன்லேயே முடிச்சிருக்காங்க. கம்பல்சரி ஒரு டாப் 4 இல்லை டாப் 5 டாப் 6 கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காங்க. இவங்க பண்ணனாலே சிஎஸ்கே வந்து டாப் 4 வந்து இழந்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த சீசன் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பான்னு எனக்கு தோணுது. கம்பல்சரி லாஸ்ட் மேட்ச் சரியான ஒரு ஃபயர் ஆன டேபிள் டாப்பரே ஓட விட்டான்னு சொல்ல 147 ஆல் அவுட் எடுத்தான் நம்ம சிஎஸ்கே. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுஷ் மாத்தியா இருக்கட்டும், நம்ம டெவால் பிரேவிஸாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லலாம். ஆயுஷ் மாத்திரை வந்து 34 ரன் அடிச்சார். கான்யே ஒரு பக்கம் 52 ரன் அடிச்சு ஸ்லோ இன்னிங்ஸாக தான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணார். அப்புறம் உருவில் பட்டேல் 37 ரன் அடிச்சார். சிவந்து ஒரு 17 ரன் அடிச்சு சூப்பரான கேமியா ஆனார். இப்போ பிரேவிஸ் இவர் தாங்க எங்கள் மேட்சோட ஸ்கோர் வரதுக்கு முக்கிய காரணம் நான் சொல்லுவேன். 23 பாலுக்கு 57 ரன் அடிச்சதுனால டெத் ஓவரில் வந்து தலதோலி என்ன பண்ணுவார், அந்த இடத்த வந்து கம்பல்சரி நிரப்பி பயங்கரமாக பண்ணார். பயங்கரமான ரன் ரேட்டில் கூட்டு பண்ணார். ஜடேஜா ஒரு பக்கம் ஸ்லோவானாலும் இவர் ஒரு பக்கம் பயங்கரமான ரன் அடிச்சு வந்து டீமோட ஸ்கோர் வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். கம்பல்சரி எல்லாருமே சொன்னாங்க 230 போகும் 240 போகும். நான் லாஸ்ட்டில் வந்து ஜடேஜா அந்த இன்னிங்ஸ்னால கம்மியாக வரும்னு நினச்சேன். ஆனால் எங்கெங்க வந்தார், இவர் எங்கேருந்து தான் பிடிச்சாங்கன்னு தெரியல. இவர் சரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணார். அந்த இம்பாக்ட்னால 230 கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் ஜிடி வந்து சேஸ் பண்ணுவாங்க. 230 மேலே அவங்க திருக்கி சேஸ் பண்ணது கிடையாது. 230 ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ரொம்ப கம்மியான. அதுக்கு வந்து சும்மன் கிலும் நம்ம சாய்ஸ் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி ஆகணும். போன வருஷம் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, லாஸ்ட் மேட்ச் விக்கெட் ஆடாமல் நம்ம சிஎஸ்கே வந்து முடிச்சு விட்டாங்க. அதுக்கு அடுத்த ரிவெஞ்சாக இந்த மேட்ச்சை நான் சொல்லுவேன். ஏன்னா செம்மையான இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்க. டக்குன்னு சாய்ஸ் பரவாயில்ல 42 ரன் அடிச்சார். அப்புறம் சும்மனுக்கு வந்து டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஜாஸ் பட்டர் அவுட் ஆகிட்டு வேறு யாருமே பெரிய இன்னிங்ஸ் ஆகல. அப்புறம் வந்து ஷாருக் கான் ஒரு கண்ணார். இவங்க 2 பேரும் தான் மேட்ச் எடுத்துன்னு போனாங்க. அதுக்கப்புறம் ஜடேஜா மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணிட்டார் கைஸ். யாருனா தான் பண்ணாலும் ஜடேஜா என்னடா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி 2 கிட்ட க்ரூசியல் டைம் எடுத்து ஒரு பக்கம் ஷாருக் கான் இன்னொரு பக்கம் சாய்ஸ் எடுத்துன்னு அங்கேயே மேட்ச் சீல் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து 100 ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார். கம்போஸ் தாங்க மேட்ச் பவர் பிளே திருப்பி கொடுத்தாரு. அவர் நான் பாராட்டி அவன். ஏன்னா ஒரு சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் ஒரு தூணாக இருக்கார். கலிலாக இருக்கணும், கொஞ்சம் கம்பல்சரி அவன் ரீட்டைன் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. செம்மையாக பண்ணாங்கன்னே சொல்லலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதீஷ் கிருஷ்ணான்னு சொல்லணும். ஏன்னா 4 ஓவருக்கு போட்டு 24 ரன் தான் கொடுத்தாரு. அவர் ஒரு பக்கம் செம்மையான பங்களிப்பு கொடுத்துருந்தார். சூப்பராக போட்டார். இந்த எப்படின்னா அவர் மட்டும் தான் அந்த எக்கனாமிக்கல் பவுலிங்லேயே போட்டார். அது எல்லாருமே அடி வேண்டாம். ரஷீத் கானாக இருக்கட்டும், நம்ம சிராஜெல்லாம் வச்சு பொழுதுட்டானே சொல்லலாம். பிரேவிஸ் வச்சு விளாசிட்டார். ஷாருக் கான் கூட ஒரு ஓவர் போட்டார். அந்த இடத்துல சிவந்து விக்கெட் எடுத்தார். சிவந்து கூட வந்தார். 2வது பால் 6 அடித்தார். ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாங்க நம்ம ஜிடி. வந்து விக்கெட் எடுத்தனால ஒரு மேட்ச்சுக்கு ஒரு வரலாம் பார்த்தாங்க. ஆனால் முடியவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல பிரேஸ் வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடி 19 பாலுக்கு இன்னும் 50 போட்டு ஒரு மேட்ச்சை பயங்கரமாக காமிச்சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜிடி வந்து டேபிள் டாப் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து அந்த உண்மையிலே சொல்லலாம் அந்த 3 பேரை தூக்கினா டீம் வந்து ஒன்றுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஜாஸ் பட்லர் இப்போ போகிறார் இங்கிலாந்துக்காக. அதனால் அவங்க 3 பேரை தூக்கிட்டுனா இப்போ கம்பல்சரி இப்போ 2 பேர் தான். அந்த 2 பேரும் நீங்கள் தூக்கிட்டா மேட்ச் அங்கேயே லாக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் வந்து அந்தளவுக்கு ஃபார்மில் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஆட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து இப்போ 18 பாயிண்ட் அதே முடிக்கிறாங்க. இப்போ வந்து அடுத்த மேட்சோட ரிவ்யூ போட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டாக செகண்டானு தெரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் இவங்களுக்கு மேட்ச்லாம் இருக்குது. மும்பையில் வந்து ஜெயிச்சானா 18 பாயிண்ட் அவங்க முடிப்பாங்க. பாயிண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக போனால் இப்போ பாயிண்ட்டில் அதிகமாக 80 ரனில் தோற்றனால அவங்களுக்கு வந்து மைனஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து இப்போ மும்பை வந்து அதிக பாயிண்டில் ஜெயிச்சானா 18 பாயிண்டில் போய் ஃபஸ்ட் பிளேஸ் இல்லை செகண்ட் பிளேஸ் பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் பஞ்சாப்பும் அப்படி இல்லைன்னா நம்ம இவங்க பார்த்து கூட அதிக வாய்ப்பு இருக்குது. RCB இவங்க 2 பேர் யார் டேபிள் டாப் ஃபஸ்ட்டு செகண்டில் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யார் முடிய போகிறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்தது சிஎஸ்கே வந்து நான் வரேன்டா அப்படின்னு எண்டு கார்டு போட்டு போகிற மாதிரி தலை தோனி வரது கன்ஃபார்ம் ஆகிருச்சு. இருந்தாலும் நாங்கள் அடுத்த மேட்ச் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுப்போம் அப்படின்ட்டு இந்த மேட்சஸ் பயங்கரமாக பண்ணாங்கன்னே சொல்லலாம். நம்ம பிரேவிஸ் வந்து செம்மையான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். கம்பல்சரி இவர் எப்படி அன்சோல்ட் ஆனாலும் கம்பல்சரி ஆக்ஷன் யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி ஒரு பிளேயரில் அன்சோல்ட் வந்து பெரிய விஷயம். ஆன் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன மேட்ச் எல்லாருமே 40 30 50 இந்த மாதிரி தான் அடிச்சாரு. எதுவுமே கம்மியான இன்னிங்ஸாக ஒரு ஆடலை. அந்த மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணார். ஒரே மேட்ச் RCB மேட்ச்சில் மட்டும் தான் அது அவுட்டே கிடையாது. இருந்தாலும் ரிவ்யூ எடுக்காமல் போனாலும் அது அவுட் ஆகிடுச்சு. இல்லை அந்த மேட்ச் அடிச்சிருந்தாலும் இன்னும் வேறு மாதிரி மேட்ச் அந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணியிருக்கலாம். நம்ம அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தா 100 முதல்ல வந்து ஆக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் நம்ம ஹையஸ்ட் விக்கெட் ஆகிருப்பது 100 தான் 25 விக்கெட்டோ 26 விக்கெட் எடுத்து மாதம் காமிச்சுன்னு கம்பல்சரி ரிலீஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு கிடையாது. கார்னர் ரிலீஸ் பண்ணுவான்னு பார்த்தா லாஸ்ட் தானே துண்டு போட்டு ஒரு 50 போட்டார். அவர் ரிலீஸ் பண்ணுவான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஃபியூச்சர் வந்து இப்போ நிற்கிது கைஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்துடும் நம்ம 3ல் பார்ப்பாங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சிஎஸ்கே நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.